திமுக பொருளாளர் துரைமுருகன் அவருடைய வீடு, அவருடைய மகனின் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வேலூரில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அந்த சோதனை தொடர்பான அறிக்கை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது ஒரு முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது? இது குறித்த முதற்கட்ட தகவல் என்ன? திமுக பொருளாளர் துரைமுருகனுடைய வீடு மற்றும் அவர் மகன் கதிரானந்த் நடத்தக்கூடிய கல்லூரி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் வேலூரில் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் இருந்து 11,53,00,000 பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. சுமார் 19 பட்டிகளில் அந்த பணங்கள் எல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த சோதனை 7 இடங்களில் நடத்தப்பட்டது. இந்த சோதனையுடைய அறிக்கையை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். ஏனென்றால் இது தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த வருமான வரித்துறை சோதனை குறித்த அனைத்து ஆவணங்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பணங்களுடைய விவரங்கள் குறித்து அறிக்கையாக அளிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த சோதனை குறித்து எடுக்கும். குறிப்பாக ஏற்கனவே தேர்தல் ஆணையரும் அதிகாரியும் இந்த தகவலை தெரிவித்திருந்தார். வருமான வரித்துறையுடைய அறிக்கைக்கு பின்பே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று தெரிவித்திருந்த அடிப்படையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை குறித்த அறிக்கையை அளித்துள்ளார்கள். குறிப்பாக முதலில் துரைமுருகனுடைய வீட்டில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. அப்போது துரைமுருகன் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் மகன் கதிரானந்த் நடத்தக்கூடிய கல்லூரியிலும் சோதனை நடத்தப்பட்டு சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பின்பு 2 நாள் கழித்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தேர்தல் பறக்கும் படைக்கும் வந்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் பள்ளிக்குப்பம் என்ற பகுதியில் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. சாக்கு மூட்டையில் இந்த பணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. இந்த பணத்தை இது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது வார்டு வாரியாக இந்த பணம் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதற்காக இந்த பணம் வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. தொடர்ந்து இது குறித்த விசாரணை வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்போதே நடத்தினார்கள். பூஞ்சோலை சீனிவாசனுக்கு விரைவில் சம்மன் அனுப்பி விசாரணைக்கும் அழைக்க இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு முக்கியமான அறிக்கையை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் அளித்துள்ளார்கள். விஷ்ணு, கோகுல், இந்த அறிக்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஏன்னா வேலூர் தொகுதி திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற அந்த தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முறையீடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை தற்போது தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது வருமான வரித்துறையுடைய அறிக்கை ஒரு முக்கியமான அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் வருமான வரித்துறை அறிக்கையை ஒரு முக்கியமான அறிக்கையாக எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய துரைமுருகனுடைய மகன் கதிரானந்திற்கு வாக்களிப்பதற்காக வாக்காளர்களுக்கு இந்த பணம் விநியோகிக்கப்படுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டதா என்பது குறித்து அந்த அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் நடத்தப்பட்ட விசாரணையில இது குறித்த விவரங்கள் எல்லாம் அந்த அறிக்கையில் இருக்கும். அந்த அறிக்கை போதுமான அளவு இது போன்ற ஆதாரங்கள் இருந்தால் தேர்தல் ஆணையம் இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் அதிகாரியும் தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த அறிக்கை என்பது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெறுவதற்கு அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையாக இந்த வருமான வரித்துறை அறிக்கை இருக்கும். அதே போல எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னென்றால் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்காக தான் இந்த அறிக்கையானது இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. ஆகவே துரைமுருகன் முற்றிலுமாக இதை மறுத்துள்ளார். எனக்கு சொந்தமான இடத்திலிருந்து எந்தவித ஒரு பணமும் கைப்பற்றப்படவில்லை, கைப்பற்றப்பட்ட பணம் இருந்த இடத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அவர் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்காக தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை துரைமுருகன் தரப்பில் வைத்திருந்தார். வருமான வரித்துறை பல ஆதாரங்களை திரட்டியிருந்தாங்க. குறிப்பாக கதிரானந்தருடைய கல்லூரியிலிருந்து இந்த பணமானது வெளியில் கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு தகவல் உள்ளது. அதை நிரூபிப்பதற்காக அங்கு உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகள் எல்லாம் எடுத்தார்கள். இது போன்ற பல கட்ட விசாரணைக்கு பின்பு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பணங்களுடைய விவரங்கள் குறித்து ஒரு விரிவான அறிக்கையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தேர்தல் அதிகாரி உடனடியாக இது குறித்து இந்த சோதனை குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ஒரு பரிந்துரையை அவர் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றோ நாளையோ அடுத்த கட்ட
நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு பரிந்துரை தமிழக தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப உள்ளார். விஷ்ணு. கோகுல், அரசியல் விமர்சகர்கள்ட்ட நீங்க பேசி பார்த்தீங்களா? தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை பணப்பட்டுவாடா காரணமாக இடைத்தேர்தல்கள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சூழ்நிலையில வேலூர் அப்படிங்கிறது மக்களவை தொகுதி மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய ஆம்பூர் மற்றும் குடியாத்தம் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் தேர்தலை தள்ளி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இதுபோன்று வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டிருப்பதற்காக பணங்கள் எல்லாம் அந்த தொகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இது குறித்து பணம் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டதை பார்த்த தேர்தல் ஆணையம் அந்த 2 தொகுதிகளிலையும் தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டது. இருந்த போதிலும் அப்பொழுது 2 கட்சியுடைய பிரதான கட்சியுடைய வேட்பாளர்கள் மீது மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அந்த 2 தொகுதிகளும் வைக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவு திமுக வேட்பாளர் மீது மட்டும்தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு 2 தொகுதிகளிலும் பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் மீது இருதரப்பிலும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதை அடுத்து அந்த தேர்தலானது ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது தேர்தல் ஆணையமும் ஒரு முக்கியமான தேர்தல் அதிகாரிக்கும் ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்துள்ளார். வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே ஒரு தேர்தல் நடவடிக்கைக்கு போதுமானதாக இருக்காது. வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள் என்ன இருக்கு என்பதை ஆய்வு செய்த பின்புதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார்கள். அதிமுக தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வலியுறுத்தல், இந்த பணம் விநியோகம் என்பது திமுக வேட்பாளருக்காக வைக்கப்பட்டது பணம் தான். அங்குதான் அவருக்கு நெருக்கமானவருடைய இடத்தில் தான் இந்த பணமானது பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அவரை தகுதி நீக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் இன்றைய தினம் வலியுறுத்தியுள்ளார்கள். இது குறித்தெல்லாம் தமிழக தேர்தல் அதிகாரி வருமான வரித்துறை அளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அந்த அறிக்கையில் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். விஷ்ணு. நன்றி கோகுல், உங்களுடைய தகவல்களுக்கு. வேலூரில் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருந்தனர். அந்த சோதனை தொடர்பான அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம்.